மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நினைச்சு போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடம் 1, பாடம் 2, பாடம் 10, பாடம் 11, பாடம் 17, பாடம் 18 இதான் முதல் இடைப்பருவ தேர்வுக்கு உண்டான சிலபஸ். இதுல ஒவ்வொரு பாடத்துக்காகவும் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாடத்தை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புக் பேக்கில் கணக்கீட்டில் 3 கணக்கீடு கொடுத்துருக்காங்க. இந்த 3 கணக்கீடுமே பார்த்துக்கணும். பேஜ் நம்பர் 6 இருக்குது. கணக்கீடு 1, கணக்கீடு 2, அடுத்ததாக பேஜ் நம்பர் 9 இருக்குது நமக்கு கணக்கீடு 3. இந்த 3 கணக்கீடுலேருந்து ஒரு கணக்கீடு எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கணக்கீடையும் நல்லா பார்த்துக்கோங்க. வழக்கம் போல உங்களுக்கு தெரியும், மதிப்பீடுல சரியான விடையை தேர்ந்தெடுக்க, நிரப்புக, சரியா தவறா, பிளஸ் பொறுத்துக, கூற்று காரணம் பொறுங்க, இந்த ஒன்வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க தரவா படிச்சுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, மிகச் சுருக்கமான விடையில நான் டிக் போட்டு ஸ்டார் போட்டிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். டிக் போட்டுக்கிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அர்த்தம். ஓகேவா? கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த டிக் போட்டு ஸ்டார் போடுற கொஸ்டினை மட்டுமாவது படிச்சுக்குவாங்க. நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக ரோமன் லெட்டர் 7 சுருக்கமான விடையில இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் இந்த தேர்ட் கொஸ்டினும் எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் இந்த 2 கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடணும். விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த 2வது விரிவான விடையில கிட்டத்தட்ட 5 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 2வது விரிவான விடையிலை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் விரிவான விடையிலையும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 2 இயக்கம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வழக்கம் போலதான் ஒன்வேர்ட்ஸை தரவா படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடைகளை பொறுத்தளவுக்கு நீங்க படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4, 5, 7 இந்த ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் என்னதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2, 4, 7 இந்த 3 கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ தரவா படிச்சுக்கோங்க. விரிவான விடைவெளியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த 2வது விரிவான விடைவெளி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஸ்டினை படிச்சுக்கோங்க. பயிற்சி கணக்கில் பொறுத்தளவுக்கு நீங்க 3வது கணக்கு பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு கணக்கு நீங்க எல்லா கணக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அழகு 10 நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மிக சுருக்கமான விடைகளில செகண்ட் கொஸ்டின் பதகமாதல் வரையறை. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை கண்டிப்பா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 4, 5 சுருக்கமான விடைகளை பொறுத்தளவுக்கு நீங்க படிக்க வேண்டிய கொஸ்டின் 1, 2, 5 இதுல 5வது கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். விரிவான விடையில இந்த 2 கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம் கட்டாயம் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா செகண்ட் கொஸ்டின் டிண்டால் விளைவு. இதுவும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் தரவா படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 11 அணு அமைப்பு பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வழக்கம் போல உங்களுக்கு தெரியும் ஒன்வேர்ட்ஸை ஃபுல்லா தரவா என்ன செஞ்சணும் அப்படின்னா படிச்சிடணும். பிளஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லா சம்ஸும் என்ன செய்யணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ பாருங்க, சுருக்கமான விடையில பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் எக்ஸாம்ல ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கட்டாயமா அந்த கொஸ்டின் வரதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். ஸோ அதை படிச்சுங்க. அடுத்ததான் இந்த 4வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சுருக்கமான விடையிலை பொறுத்தளவுக்கு இதுல முதல் 3 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் எக்ஸாம்ல நமக்கு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த விடுபட்ட இடத்தை நிரூபகன் இருக்கா, இது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டினாவே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். அடுத்ததா விரிவான விடைகளின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 3 விரிவான விடைகள் இருக்கு. இதுல இந்த செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த தேர்ட் கொஸ்டின் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ செகண்டும் தேர்ட் கொஸ்டின் தரவா படிச்சு வச்சுக்கோங்க.
அழகு 17 விலங்குலகம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மார்க் பண்ணி தரப்போகிறோம். வழக்கம் போலதான் ஒன்வோட தரவா படிச்சுக்கோங்க. இதுல மிக சுருக்கமான விடையில இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். ஃபோர்த் கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். சுருக்கமான விடையை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த ஃபோர்த் கொஸ்டின், இந்த ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இதை விட்டாச்சுன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் தரவா படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாவது கொஸ்டின், இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினை படிக்காம நம்ம எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நினைச்சக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. அந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்ததா 18வது பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வழக்கம் போல ஒன் வேர்ட்ஸை தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸை படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பாஸ் மார்க் அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். தென் பொறுத்துகள்லாம் நமக்கு 5 மார்க் கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்காங்க அப்படின்னா பொறுத்துக கேட்காங்க. ஸோ பொறுத்துக தரவா படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடையிலையை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ். செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மூணையுமே படிச்சுக்கோங்க. இல்லை சார் 3 கொஸ்டின் நல்லா படிக்க முடியாது நினைச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 1வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினாச்சும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வேற எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.